தமிழ் மீடியா என்டர்டைன்மெண்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி திரை விமர்சனத்தில் நம்ம பார்க்க போகிற படம் வந்து டிஎன்ஏ. அதர்வா, யூஷா சாஜன் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. நெல்சன் வெங்கடேஷன் வந்து புது இயக்குனர் வந்து இயக்கியிருக்காரு. நல்ல திரைப்படம் தான் அது. டிஎன்ஏன்னு நமக்கு டிஎன்ஏ சம்மந்தமான விஷயந்தான் இருக்குமோ அதுவும் இருக்குது. குழந்தை கடத்தலை மையமாக வச்சு இதில் வந்து பண்ணியிருக்காங்க. சும்மா எடுத்தோ கவுத்தம்லாம் இல்லாமல் அதை வந்து கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டு பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு பெரிய பலம் வந்து அதர்வா தான். அவங்க நிமிஷாவும் வந்து நல்லா நடிச்சிருக்காங்க. நிமிஷா சாஜன் வந்து ஏற்கனவே வந்து நம்ம வந்து ஜிகர்தாண்டா 2 அது இல்லாமல் சித்தா படங்களெல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். மிக சிறப்பாக நடிச்சிருப்பாங்க. இதுலேயும் வந்து நல்லா நடிச்சிருக்காங்க. அதர்வாவும் சொல்ல தேவையில்லை, அவர் நடிப்பு மிக சிறப்பாக அமைஞ்சிருக்கு. பாலாஜி சக்திவேல் வந்து ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்காரு இயக்குனர், அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி படத்தை ஓவரால் பார்த்தோன்னா வந்து நமக்கு தொடங்கலேருந்து முடிகிற வரைக்கும் தேவையில்லாத பாடல்கள்லாம் இல்லை. செகண்ட் ஹாஃபில் மட்டும் ஒரே ஒரு பாட்டு வருது, ஒரு பார் பாட்டு. அது சும்மா ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக வந்தது மாதிரி நம்ம நினச்சிக்கணும். நாட் பேட், அது ஓகே. மியூசிக்கும் ரீரெக்கார்டிங்லாம் நல்லா இருந்தது. பெரிய சாங்லாம் இதில் கிடையாது. பிகினிங்கில் தொடங்கி எண்டு வரைக்குமே வந்து என்ன நடக்கும், அதாவது ஒரு குழந்தை கடத்தலை மையமாக தொடங்கி கடைசியால் வந்து எப்படி முடிக்கிறாங்கன்றது தான் மேட்ரு. மேற்கொண்டு இந்த படத்தில் வந்து வில்லனாக வந்து ஒரு புது கதாபாத்திரத்தில் வந்து ஒருத்தர் நடிச்சிருக்காரு. மிக சிறப்பாக நடிச்சிருக்காரு. அவர் பிகினிங்கில் ஒரு தப்பு பண்ணுவார். அவர்கிட்ட வந்து நீங்கள் தப்பு பண்ணிட்டு தப்பிச்சிட்டிங்களே அப்படின்னு ஒரு கேரக்டர் கேட்கும். என்ன சொல்லுவார், நான் தப்பு பண்ணி தப்பிக்கல, என் தண்டனை காலம் வந்து தள்ளி போயிருக்கு, அவ்வளோதான் சொல்லுவார். அதே கிளைமேக்ஸில் அதே வில்லன் வாயால் வந்த டைலாக்கு கிளைமேக்ஸில் வந்து திருப்பி ரிப்பீட் வர்றது வந்து டேரக்டருக்கு ஒரு சபாஷ் போடலாம். அவர் தப்பு செஞ்சுட்டு கொஞ்ச நாள் தப்பிச்சுட்டு நல்லா சம்பாதிச்சுட்டு தண்டனை காலம் வந்து கடைசி காலத்தில் அவர் அனுபவிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த வில்லன் கேரக்டர் புதுசாக நடிச்சிருக்காரு. ரொம்ப சத்தம் போடாமல் இது பண்ணாமல் ரொம்ப டீசென்ட் வில்லனாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அவருடைய ஆக்டிங்கும் மிக சிறப்பாக இருந்தது. மேற்கொண்டு அதர்வாவுக்கு ரொம்ப நாள் கழித்து கணிதம் படத்துக்கு அப்புறம் இந்த படம் ஒரு ஹிட்டு தான் நம்ம சொல்லணும். தமிழ் மீடியா என்டர்டைன்மெண்ட்டில் கோலிவுட் ஹாலிவுட் படம். ஓவரால் டிஎன்ஏ படத்தை பொறுத்த வரைக்கும் மியூசிக், டைரக்ஷன், அதர்வா ஆக்ஷன் நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்டிங்கும் சரி, ஆக்ஷன் பிளாக்கும் நல்லா பண்ணியிருக்காரு. பாலாஜி சக்திவேல் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு போலீஸ் கேரக்டரு. அது இல்லாமல் அம்மா கேரக்டரில் இவங்க வந்திருக்காங்க, அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. படத்து குழுக்கு வந்து டிஎன்ஏ படக்குழுக்கு வந்து தமிழ் மீடியா என்டர்டைன்மெண்ட் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஃபேமிலியோடு வந்து பார்க்கக்கூடிய ஒரு தரமான படம் தான் டிஎன்ஏ. நன்றி, வணக்கம்.